நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் என்று சொன்னார்கள். எனக்கு எதற்கு பாராட்டு விழா, அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன். அப்புறம் என்ன நீங்க வந்த தமிழக மக்களுக்கு வணக்கம். கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில உட்காத்த வைன்ற கதையாக மாண்புமிகு பொம்மை ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருந்து கிளம்பி போயிருக்கார். எங்கே போயிருக்காரு? அரிட்டாப்பட்டிக்கு போயிருக்காரு. எதுக்கு அரிட்டாப்பட்டிக்கு போனார் அப்படின்னா, அவருக்கு நன்றி சொல்வதற்காக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கைவிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்ட நிலையில் அதை பாராட்டும் விதமாக ஸ்டாலின் சொன்னதனால்தான் மத்திய அரசாங்கம் அதை கைவிட்டது அப்படின்ற ஒரு பில்டப்பை கொடுத்து கொண்டு அதன் அடிப்படையில் அங்கிருந்து ஊர் பெரியவர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டார்களாம் கோட்டைக்கு. ஊர் பெரியவர்கள் எல்லாம் கோட்டைக்கு அழைத்து வரப்பட்டு, அது யார் பண்ணது அப்படின்னா, நம்ம மூர்த்தி அமைச்சர் 300 கோடி மூர்த்தி அப்படின்னு நம்ம அவரை அழைக்கலாம். ஏன்னா 300 கோடிக்கு அவர் இல்ல திருமணத்தை அவ்வளோ கிராண்டாக செஞ்சார். மதுரையே அல்லோலப்பட்டது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 300 கோடி மூர்த்தி இந்த ஊர் பெரியவர்களை அழைத்து வந்தாராம். அழைத்து வந்ததன் காரணமாக இவர் அங்கே போனாராம். சரி, போனது அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க, நான் எப்படிப்பட்ட அழுத்தத்தை எல்லாம் கொடுத்துருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு, அதாவது இவர் மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் அதன் அடிப்படையில் அவங்க நிறுத்திட்டாங்களாம். அதாவது ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த சுரங்கங்கள் ஏலம் விடப்பட்டு அந்த ஏலத்திற்கு தமிழகமும் பங்கேற்று இதையெல்லாம் பதிவாகி கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இது குறித்து எதுவுமே பேசாம இப்போ அந்த விஷயத்தை பூதாகரமாக எடுத்ததுக்கு அப்புறம் முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசியதுக்கு பின்னர் அப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகனுடைய வேட்டிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சட்டமன்றத்தில் கூட இது குறித்து நேரடியாக பேசுவதற்கு திராணியும் தெம்பும் இல்லாமல் அதுக்கப்புறம் வீராவேசமாக, அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை வெளியேற்றி விட்ட பிறகு அவர் வெளிநடப்பு செய்து விட்ட பிறகு அவர் பேசி முடித்த பொழுதெல்லாம் அங்கே இல்லாமல் அவர் பேசும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா துரைமுருகனை வைத்து அழகு காமிக்குது. அவரை மாதிரியே பேசுகிற மாதிரிலாம் அழகு காமிச்சு அசிங்கப்படுத்தி அப்புறம் வீராவேசமாக அவர் முதுகுக்கு பின்னால் நான் இருக்கும் வரை என் திட்டம் வராது இப்படின்லாம் முழக்கம் போட்டு, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் நீ சொன்னது எல்லாமே கதை, இதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் இந்த திட்டத்துக்கு அவங்க அந்த அனுமதி வழங்கிய பொழுது அந்த சுரங்கத்தை ஏலம் விட்ட பொழுதெல்லாம் நீங்களே பங்கேற்று விட்டு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த திட்டத்தை விரைவாக முடியுங்கள் என்றெல்லாம் நீங்கள் கோரிக்கையும் வைத்துவிட்டு இப்போ இந்த மாதிரி நாடகம் ஆடுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இவர் உடனே நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால்தான், நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து நான் இருக்கும் வரை இப்படின்லாம் டயலாக் விட்டு, ஆனால் அந்த மக்கள் தன்னெழுச்சியாக பொங்கி எழுந்து அவர்கள் அங்கிருந்து கிராமமாக அங்கிருந்து கிளம்பி சாரையாக கிளம்பி வாகனங்களிலும் நடந்தே கூட கிளம்பி 16 கிலோமீட்டர் தள்ளி போராட்டம் நடத்தி, அப்படி நடத்திய போராட்டத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது 5000 போராட்டக்காரர்கள் மீது தடையை மீறி நடத்தப்பட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போடப்பட்டு, அந்த எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது தான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார்களாம், தீர்த்து வச்சிடறோம், அந்த எஃப்ஐஆர் இல்லாமல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா திமுகவுடைய போராட்டம் ஒரு நாள் முன்னாடி, அதாவது ஆளுநருக்கு எதிராக இவங்க ஆளுநரோட செல்ல சண்டை போடுவாங்க இல்லையா, இந்த செல்ல சண்டைக்காக ஒரு நாள் அவகாசத்தில் மட்டுமே அப்படி கொடுப்பதற்கு சட்டத்திலேயே இடம் கிடையாது, காவல்துறை விதிகளிலே இடம் கிடையாது என்றாலும் கூட அந்த அனுமதி அவசரமாக அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் ஆளுநருக்கு எதிராக இவர்கள் போராடினார்கள் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட வார்த்தையில் பேசி ஆளுநரை திட்டி அதெல்லாம் அரங்கேற்றி அந்த போராட்டங்களுக்கு யார் தலைமை தாங்கினார்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா தயாநிதி மாறன், கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் தலைமை தாங்கி முதலமைச்சரே அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும், அதாவது அனுமதியை மீறி இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்பதற்காக அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படும் என்றெல்லாம் ஒரு கதையை விட்டு, யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்க அதை காமிங்க, தகவலை காமிங்க, எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, யார் மேலெல்லாம் போட்டிங்க, தயாநிதி மாறன் மேலே போட்டிங்களா, கனிமொழி மேலே போட்டிங்களா, அவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடாமல் எஃப்ஐஆர் போட்டோன்ற செய்தியை மட்டும் வெளியிடுறது, இதுவும் கருணாநிதித்தனம் தான். அதாவது செய்தி ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும், எஃப்ஐஆர் போட்டதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு முடிச்சிட்டாங்கன்னா பாருங்கள் அரசாங்கம் எப்படி நடுநிலையோடு நடந்துக்குது பாருங்கள். திமுக காரனாலும் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பார்த்தோமே உங்கள் அழகு ஞானசேகரனோட விவகாரத்தில் இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றத்தில் சந்தி சிரிச்சிருக்கு. அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்க காரி துப்பி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதுவும் நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்க, எதுக்காக மேல்முறையீடு போகிறீங்க, உயர்நீதிமன்றத்தில் உங்களை வண்டையாக கேட்டாங்க அப்படின்றதுனால மேல்முறையீடு போகிறீங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் இதில் பலிகடாவாக்கியது யாரை, ஆணையரை, உங்களுடைய உத்தரவுகளுக்கு
அடிபணிந்து வேறு வழியே இல்லாமல் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்க வேண்டி வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது, உங்களுக்கு திராணியும் தெம்பும் கிடையாது, நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? நான் தான் பொறுப்பு, இந்த துறைக்கு நான் தான் பொறுப்பு, ஆகவே நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்வதற்கு உங்களுக்கு திராணியும் இல்லை, தெம்பும் கிடையாது. அதனால் மேல்முறையீடு போனீங்க. அங்கே உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உங்களை செருப்பால் அடித்திருக்கிறது. எப்படி அடித்திருக்கிறது? எஃப்ஐஆர் நீங்கள் வெளியில் விட்டதே அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்திய 2வது கொடுமை, அது முதல் கொடுமைக்கு நிகரான கொடுமை என்று பொருள்பட கூறியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 25 லட்சம் ரூபாயை அரசாங்கத்தில் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நிவாரணத் தொகையாக அந்த வழங்கப்பட வேண்டும், இடைக்கால நிவாரணமாக வழங்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கின்ற அந்த 25 லட்சம் ரூபாயை நீங்கள், அதாவது எஃப்ஐஆரை வெளியிட்ட நபர்கள் பொறுப்பற்ற விதத்தில் செயல்பட்ட அதிகாரிகள், இந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒரு மோசமான ஒரு குற்றச்செயல் நடந்திருக்குன்னு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் துணிந்து சொல்கிறதே பெரிய விஷயம். அதற்கே நிறைய துணிச்சல் வேணும். அந்த பெண்ணோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எஃப்ஐஆரை லீக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு வன்மம் இருந்திருக்கணும் அல்லது நிர்வாக திறமையற்றத்தனம் இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் வைப்போம். இதையே நான் இங்கே சொல்ல வரேன்னா, இதே அரிட்டாப்பட்டி மக்கள் மீது நீங்கள் 5000 பேர் என்ன தென்னெழுச்சியாக போராடினாங்க. ஏதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார்களா? அல்லது ஏதாவது ஒரு அலுவலகத்தை, அரசு அலுவலகத்தை தாக்கினார்களா? அல்லது உங்களை ஏதாவது ஆபாசமாக பேசினார்களா? இது எதுவுமே இல்லையே. எங்களுடைய நிலத்தை காக்க வேண்டும் அப்படின்ட்டு ஜனநாயக வழியில் அவர்கள் போராடினார்கள். இந்த போராட்டத்திற்கே நீங்கள் அவங்க மேலே 5000 பேருக்கு மேலே நீங்கள் இந்த நீங்கள் அந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கீங்க. அந்த எஃப்ஐஆர் அப்படியே இருந்திருந்தால் அலக்கழிப்பீங்க நீதிமன்றத்தில் கூப்பிட்டு. இவ்வளவையும் செய்து விட்டு இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம். அதாவது மத்திய அரசாங்கம் திட்டத்தை அறிவிக்குமாம், திட்டத்திற்கு மாநில அரசாங்கம் துணை போகுமாம். அதுக்கப்புறம் மக்கள், எதிர்க்கட்சிகள் இவையெல்லாம் போராட்டத்தில் இறங்கிய பின்னர் நான் வாபஸ் வாங்க முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் இவரே சொல்லுவாராம். மத்திய அரசாங்கம் உடனே நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். மாநில அரசாங்கம் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை எங்களுக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திட்டம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு துரைமுருகனே சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு? நான் கடிதம் எழுதினா அவங்க பதில் சொல்லலை, அப்போ ஒப்புக்கு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து இருந்தார்கள் இவர்கள் அப்படின்றதை போட்டு உடைத்தார் எதிர்க்கட்சி தலைவர். இத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு, அதாவது திட்டம் வருவதற்காக எல்லா வேலையும் செய்துவிட்டு, அதற்கப்புறம் தன்னெழுச்சியாக போராடிய மக்கள் மீது வழக்கும் போட்டுட்டு, என்ன திமிரு எகத்தாளம் இருந்தால் அந்த பகுதிக்கே போய் செய்யாத ஒரு சாதனைக்கு நீயா அங்கே போய் வலுக்கட்டாயமாக அந்த மக்களை உட்கார வச்சு ஒரு பாராட்டு மழையின் நீயா பாராட்டு விழாவை எடுத்துக்கிறியே, உனக்கு கூச்ச நாச்சமே இருக்காதா அப்படின்றது கேள்வி. அதில் உங்கள் அப்பா பாணியிலேயே பேசணும், கேட்கணும்னா மக்கள் என்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்றால், கும்மி எரிகிறது, குடல் கருகுகிறது, உனக்கு பாராட்டு மழை ஒரு கேடா, இதை விட ஒரு ஒரு மோசமான ஒரு பிளாக் காமெடின்னு சொல்லலாம். அப்படி ஏதாவது பார்க்க முடியுமா நீங்கள்? அப்போ எவ்வளோ ஒரு வேலை இல்லாமல் இந்த முதலமைச்சர் இருந்தால் இதை ஒரு பெரிய ஒரு சாதனை என்று இவருக்கு மாறுதட்டி கொண்டு இவர் போய் அங்கே போய் நிற்பார். அப்போ இந்த மக்களை எல்லாம் எவ்வளோ முட்டாள்களாக இவர் நினச்சிருக்கணும். 10 நாளைக்கு முன்னாடி போராடக்கூடாதுன்னு நீங்கள் எஃப்ஐஆரை போட்டுட்டு, இன்றைக்கி அங்கே பாராட்டு விழா, அந்த மக்களை வைத்தே அவங்கள அங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வண்டியில், வாகனங்களில், பக்கத்து ஊர், அந்த ஊர், இந்த ஊரில் எல்லாரையும் காசு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பாராட்டு விழா நடத்திக்கிறேன்னா, 2006லேருந்து 2011 வரைக்கும் உங்கள் அப்பனும் இதானே பண்ணிகிட்டு இருந்தார். வாரம் ஒரு பாராட்டு விழா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தானே தலைவனுக்கு தாலாட்டு விழா, இப்படின்னு வாரம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதே பாணியில் இப்போ ஸ்டாலினும் பயணிக்கிறார். நீ என்ன சாதிச்சு கிழிச்சுப்பிட்டேன்னு உனக்கு பாராட்டு விழா? இப்போது அந்த தன்னெழுச்சியாக அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி இது பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால், கமுக்கமாக இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கும். இந்த மக்கள் போராடி, தன்னெழுச்சியாக போராடி, அவர்களுக்கு அந்த உத்வேகம் எங்கிருந்து வந்தது என்றால், எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக அங்கே போராட்டமே நடத்தியது. மற்ற கட்சிகளும் அதற்கு குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரசாங்கம் விழித்து கொண்டது. அப்போவும் இந்த அரசாங்கம் எதுவும் செய்யலைன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. அப்போ அவங்களா தான்
புரிந்து கொண்டு இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றதை புரிந்து கொண்டு அந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர் அந்த அறிவிப்பை மேற்கொள்கிறார். இது எதிலையுமே அவங்க தமிழ்நாடு அரசு அவரிடம் எந்த அழுத்தமும் கொடுத்ததாக தெரிவிக்கவே இல்லை. அப்போ செய்யாத ஒரு விஷயத்திற்கு பாராட்டு விழா, ஆனால் நடந்த விஷயத்திற்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேன் நீ, நாங்கள் கடிதம் எழுதிவிட்டோம், அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், 2009 என்ன ஆச்சு? மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஈழப்போர் நடந்த பொழுது, அந்த இறுதிக்கட்ட போரின் பொழுது கருணாநிதி பொய் சொல்லி, போர் நின்று விட்டதாக பொய் சொல்லி, அப்போ பதுங்கி குழியிலிருந்து வெளியே வந்த அந்த மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற நிலையில் மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்று அசால்ட்டாக சொல்லிட்டு போனார். இதில் கொடுமை என்னன்னாக்கா, அது நடந்து முடிந்து அந்த சம்பவம், அந்த துயர சம்பவம் நடந்து முடிந்து ஒரு வாரத்திலெல்லாம் ஊர் முழுக்க, சென்னை முழுக்க போஸ்டர்கள். என்ன அப்படின்னா, போரை நிறுத்திய கருணாநிதிக்கு போஸ்டர், பாராட்டி போஸ்டர்கள். அப்போ மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்களாக்கி இருக்கணும் இவர்கள், அல்லது முட்டாளாக்க முயற்சித்திருக்கணும் இவர்கள். அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது தேர்தலுக்கு. அதுக்குள்ளே உங்களால் இந்த மாதிரி என்னென்ன காமெடி பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் அதற்கப்புறம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இனி நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு மறுபடியும் கூப்பில் போய் உட்கார போகிறீங்க. ஒரு 10 வருஷம் கதற போகிறீங்க, சட்டமன்றத்துலேருந்து சட்டையை கிழிச்சின்னு அலைய போகிறீங்க அப்படின்றது மட்டும் உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.